இந்த ஒரு வீடியோவுல நம்ம பார்க்க போறது என்னன்னா, எல்லாரும் போட்டோல தம்ப்நெயிலே பார்த்திருப்பீங்க. ஆமாங்க, இந்த ரேஷன் கடை வேலைக்கான ரிசல்ட் வந்து இன்று முதல் ஓகேங்களா, இன்று முதல் ரிசல்ட் வந்து வெளியாக போகுது அப்படின்னு சொல்லிட்டு கூட்டுறவுத்துறையிலிருந்து திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் வந்து அதிரடியாக ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் தெரிவிச்சிருக்காரு. சோ இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகள் வந்து வந்த உடனே நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, சோ எப்படி வந்து மெரிட் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவைலபிளா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க மாவட்டத்தோட அபிஷியல் டிஆர்பி வெப்சைட்ல வந்து வெளியாக போகுது. ரிசல்ட் நான் எப்படி செக் பண்றது, எப்படி நான் பாக்குறது, நான் செலக்ட் ஆனனா ஆகலையான்னு சொல்லி நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா நிறைய பேர் கேட்ட ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, நான் எவ்வளவு மார்க்ல வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கிறேன், இல்ல எவ்வளவு மார்க்ல செலக்ட் ஆயிருக்கிறேன், எவ்வளவு மார்க்னால எனக்கு போயிருக்குது, என்னென்னத்துக்கு எவ்வளவு மார்க் நான் எடுத்திருக்கிறேன், ஏதாவது பாத்தீங்கன்னா இன்டர்வியூல எத்தனை மார்க் எடுத்திருக்கேன், சோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்டுக்கு எனக்கு எத்தனை மார்க் போட்டிருக்கிறாங்க, சோ முன்னுரிமை அடிப்படையில் எனக்கு என்னென்ன டாக்குமெண்ட் எனக்கு எவ்வளவு மார்க் கொடுத்திருக்கிறாங்க, சோ அதுல வந்து என்ன பிரியாரிட்டி வந்து யாருக்கு கொடுத்திருக்கிறாங்க, சோ இது எல்லாமே பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம இரண்டு மகிழ்ச்சிகரமான தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன ஏதுன்றதை பார்ப்போம். அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல் என்னன்னா, SMS மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் இன்று முதல் செலக்ட் ஆன அனைவருக்குமே வந்து சென்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்திருக்காங்க. சோ இது எல்லாமே இறுதி செலக்ஷன் லிஸ்ட் வந்து ரெடியா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அபிஷியல் டிஆர்பி வெப்சைட்ல இன்று முதல் வெளியாகுமா அப்படின்றத பத்தி பார்ப்போம். அதே மாதிரி என்ன கட் ஆஃப்ல இந்த மார்க் வந்து போட்டிருக்காங்க ஓகேங்களா, எவ்வளவு மார்க் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மார்க் இந்த ரேஷன் வேலை வந்து விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் கிடைச்சிருக்குது. சோ இது எல்லாமே பார்ப்போம். அதே மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா போயிட்டு வாங்கணுமா, இல்ல போஸ்ட் ஆபீஸ் மூலியமா லெட்டர் மூலியமா நமக்கு வருமா, அதை பத்தின அப்டேட்டுமே கொடுக்க போறோம். முக்கியமா இதுல முன்னுரிமை யாருக்கு கொடுத்திருக்காங்கன்னு பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த கூட்டுறவுத்துறையின் அமைச்சர் திரு மாண்புமிகு பெரிய கருப்பன் ஐயா அவர்கள் கொடுத்த ஒரு முக்கிய தகவலை பத்தியும் பார்க்கலாம் ஓகேங்களா. சோ இது எல்லாமே பார்க்கறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பாக்குறீங்க, நம்ம வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான நோட்டிபிகேஷனா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், இல்ல அரசு வேலைகளுக்கு அப்ளை பண்ற வீடியோஸா இருக்கட்டும், இந்த மாதிரி ரிசல்ட் பாக்குற வீடியோஸா இருக்கட்டும், இல்ல கவர்மெண்ட் சைட்ல இருந்து ஏதாச்சும் ஃப்ரீ ஸ்கீம்ஸ் வீடியோஸ், அதே மாதிரி வந்து நலத்திட்ட உதவிகள் வந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாகவும் துல்லியமாகவும் தெரிஞ்சுக்க முடியும். சோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணு மட்டும் தான், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும் ஓகேங்களா, பெல்னா மணி பட்டன், அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷனே வந்துடும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா, இன்னைக்கு ரிசல்ட் வருமா இல்ல வந்து எப்ப ரிசல்ட் வரும், அதுதான் நிறைய பேருக்கு சந்தேகம். நிறைய பேர் தமிழ்ல கேட்டு நீங்க தமிழ்ல ஒண்ணு வைக்கிறீங்க, ஆனா வந்து பேசுறது ஒண்ணா இருக்குன்னு சொல்றீங்க. அது சம்பந்தமா தான் பேசுறோம். கொஞ்சம் தெளிவா நீங்க முழுமையா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா அதுக்கான விடை கிடைக்கும் கண்டிப்பாக ஓகேங்களா. சோ ரிசல்ட் இன்னைக்கு வெளியாகுமா வெளியாகாதா அப்படின்றதுக்கான அப்டேட் நமக்கு. சோ ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இன்று முதல் கன்ஃபார்மாக வெளியாகும். அதுவும் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, SMS மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் மட்டுமே இன்று முதல் வெளியாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சோ இது வந்து கூட்டுறவுத்துறையின் அப்டேட் தான் நமக்கு கிடைச்சிருக்கிறது சரிங்களா. சோ இந்த SMS மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் யாருக்கு வரும், எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம அப்ளை பண்ணும்போது, அதாவது இப்ப நீங்க விற்பனையாளருக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, இல்ல கட்டுனருக்கு அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, அப்ளை பண்ணும்போது நம்ம வந்து ஒரு மொபைல் நம்பரும் வெரிஃபை பண்றதுக்கு ஒரு மொபைல் நம்பரும் ஒரு மெயில் ஐடியும் கொடுத்துருந்தோம் இல்லையா. சோ அந்த மொபைல் நம்பருக்கும் மெயில் ஐடிக்கும் பாத்தீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து நார்மல் மெசேஜ் அனுப்புவாங்க. அது நார்மல் மொபைல் நம்பருக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க ஓகேங்களா. ஒரு சில பேர் ரீசார்ஜ் பண்ணாம இருக்கலாம், ஒரு சில பேர் தொலைச்சிருக்கலாம், ஒரு சில பேர் மிஸ் ஆயிருக்கலாம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ எந்தெந்த அப்ளை பண்ணும்போது எந்தெந்த நம்பர் எந்தெந்த மெயில் கொடுத்தீங்களோ அந்தந்த மெயிலுக்கு செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் இன்று முதல் ஓகேங்களா, இன்று முதல் ரிசல்ட் வந்து வெளியாகும். இது செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் மென்ஷன் பண்றேன் ஓகேங்களா, அதை கரெக்டா தெளிவா புரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்கும் வராது, செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் தான் SMS மூலியமாகவும் மெயில் மூலியமாகவும் வெளியாகும் சரிங்களா. சோ இன்று முதல் ரிசல்ட் வெளியாகுமா வெளியாகாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சாச்சு. சோ யாருக்கு வரும் தெரிஞ்சாச்சு இல்லையா. சோ இப்போ
இரண்டு மகிழ்ச்சிகரமான தகவல். சரிங்களா? இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு கொடுத்திருக்கிற மகிழ்ச்சி தகவல் தான். அதாவது பாத்தீங்கன்னாக்கா, யார் யாரு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, ஓகேங்களா? சோ இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, இது வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னாக்கா யாரு எவ்வளவு மார்க் எடுத்திருக்காங்க, எதனால ரிஜெக்ட் ஆயிருக்காங்க, எதனால செலக்ட் ஆயிருக்காங்க, எவ்வளவு மார்க்ல செலக்ட் ஆயிருக்காங்க, சோ நான் எவ்வளவு மார்க்ல வந்து ரிஜெக்ட் ஆயிருக்கேன், இந்த மாதிரி வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியாமலே வந்து பாத்தீங்கன்னா மெரிட் லிஸ்ட் வரும், ரிசல்ட் வரும், அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும், ஜாயின் பண்ணுவாங்க, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எதுவுமே தெரியாது இது வரைக்குமே. ஆனா இனிமேல் இந்த 2025ல இருந்து யார் யார் எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்க, எவ்வளவு மார்க்ல செலக்ட் ஆயிருக்கீங்க, இல்ல எவ்வளவு மார்க்ல ரிஜெக்ட் ஆயிருக்கீங்க, சோ என்னென்னத்துக்கு எவ்வளவு மார்க் போட்டிருக்காங்க, இன்டர்வியூக்கு எத்தனை மார்க், உங்களுடைய டாக்குமெண்ட்டுக்கு எவ்வளவு மார்க் போட்டிருக்காங்க, இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கான ஒரு மகிழ்ச்சிகரமான தகவலுமே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அப்டேட்டுமே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது நீங்க அந்த லிஸ்ட்டை நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம், பிடிஎஃப்பும் டவுன்லோட் பண்ணிக்க முடியும்ன்றதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்ததான் இந்த இறுதி செலக்ஷன் லிஸ்ட். ஓகேங்களா? அதாவது இந்த இப்போ சொன்னோம் இல்லையா, இந்த இறுதி செலக்ஷன் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னாக்க கூடிய விரைவில் இந்த ஜனவரி 30ஆம் தேதிக்குள்ள, ஓகேங்களா, இந்த ஜனவரி 30ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பாக இந்த ரேஷன் கடை விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் நமக்கு வந்து ரிசல்ட் வந்து கண்டிப்பாக வெளியாகும். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சரிங்களா? சோ இப்போ இந்த ரிசல்ட் வந்து என்னதான் ஆச்சு, அதுக்கான அப்டேட் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா? சோ இப்போதைக்கு உண்மை நிலவரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 80-85% மேல நேர்காணல் வந்து விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் கம்ப்ளீட்டா முடிச்சிருக்காங்க. சரிங்களா? இப்போதைக்கு 80% மேல வந்து நேர்காணல் வந்து விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் முடிஞ்சிருக்குது. இது வந்து இன்னும் ஒரு 20% 15% மேல வந்து நேர்காணல் வந்து நடத்தி முடிக்காம இருக்கு. ரெண்டுமே சேர்த்து தான், விற்பனையாளருக்கும் சேர்த்து தான், கட்டுனருக்கும் சேர்த்து, ரெண்டு போஸ்டிங்குமே சேர்த்து தான் இன்னும் ஒரு 80% சரி, இன்னும் 20% கண்டிப்பாக நேர்காணல் வந்து நடத்தாம தான் இருக்குது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த இறுதி ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட் வரும். ஓகேங்களா? ஆனா இப்போ இது வரைக்கும் செலக்ட் பண்ணிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்குமே அவங்க கொடுத்திருக்கிற அட்ரஸ்க்கு வந்து எஸ்எம்எஸ் மூலியமாவும் மெயில் மூலியமாவும் அனுப்பிடுவோன்றத தெளிவா வந்து அவங்க இடத்துல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி டிஆர்பி வெப்சைட்லயுமே இன்னும் ஒரு சில தினங்கள்லயோ இல்ல ஒரு சில வாரத்திலயோ கண்டிப்பாக நாங்க அப்டேட் பண்ணிடுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி நிறைய பேர் கேட்ட விஷயம் என்னன்னா, இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளை பொறுத்த வரைக்கும் என்ன கட் ஆஃப்ல செலக்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா? என்ன கட் ஆஃப்ல வந்து எவ்வளவு மார்க் இருந்தா இதுக்கு வந்து கன்ஃபார்ம் கிடைக்கும், சோ அது ஏதாச்சும் அப்டேட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இல்லையா? சோ அதுக்கான அப்டேட் நான் தெளிவா கொடுத்துறேன். இந்த ரேஷன் கடை தேர்வு முடிவுகளை பொறுத்த வரைக்கும் விற்பனையாளருக்கு ஒரு விதமான கட் ஆஃப் மார்க் இருக்கும், கட்டுனருக்கு வந்து ஒரு விதமான கட் ஆஃப் மார்க் இருக்கும். ஓகேங்களா? சோ நான் காமனா ஒரு விஷயம் சொல்றேன். இந்த கட் ஆஃப் மார்க்ன்றத வந்து பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு 500 பேர் இருக்கீங்கன்னா அதுல வந்து 500 பேர்ல யாரு டாப் மார்க் எடுத்திருக்காங்களோ அதுதான் முதல் மெரிட் லிஸ்ட். ஓகேங்களா? அதுதான் பாத்தீங்கன்னா கட் ஆஃப். இப்போ வந்து ஒரு 50 பேர் இருக்கீங்கன்னா அந்த 50 பேர் 20 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100க்கு 70-80% எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். சோ அவங்க அந்த 20 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா கட் ஆஃப்ல முதல்ல இருக்குங்க. அதுல யாராச்சும் மிஸ் பண்ணவங்க, அதுல யாராச்சும் வந்து பாத்தீங்கன்னா வராம இருப்பவங்க, இல்ல டாக்குமெண்ட் தப்பா இருந்தாங்கன்னா அவங்கள ரிஜெக்ட் பண்ணிட்டு அடுத்த டாப் மார்க் யார் இருக்காங்களோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுல மெரிட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் பேஸ் பண்ணி இருக்கும். ஓகேங்களா? சோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னாக்கா வீட்டிலேயே கொடுத்துருவாங்களா, அப்பாயின்மெண்ட் வீட்டுக்கே வந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வீட்டுக்கே வந்து போஸ்ட் ஆபீஸ் மூலியமா நமக்கு வந்துடும். சோ அதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. சரிங்களா? சோ இதுதான் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கிற ஒரு முக்கியமான அப்டேட் நமக்கு இந்த வீடியோல. சோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜனவரிக்குள்ள கண்டிப்பாக அனைத்து மாவட்டங்களுக்கும் விற்பனையாளருக்கும் கட்டுனருக்கும் ரிசல்ட் வெளியாகும். சந்தேகம் வேண்டாம். ஓகேங்களா? சோ அதே மாதிரி நிறைய பேர் கேட்ட விஷயம், இந்த ரேஷன் கடை வேலைக்கு வந்து முன்னுரிமை யாருக்கு யாருக்கு கொடுப்பாங்க, இந்த முன்னுரிமைன்றது யார் யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு கேட்டிருந்தீங்க இல்லையா? சோ இதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இந்த ரேஷன் கடை வேலையை பொறுத்த வரைக்கும், ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்க முன்னுரிமையை பொறுத்த வரைக்கும் இதுல முதல் பட்டதாரி, ஒரு குடும்பத்தில் ஆண்கள் பெண்கள் ஆகட்டும், முதல் பட்டதாரி இருக்கிறவங்க அதுக்கான சர்டிபிகேட் நீங்க சப்மிட் பண்ணிருந்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னுரிமை அளிச்சிருக்காங்க. அது ஒரு 5% வந்து டிஸ்கவுண்ட் மார்க்ல வந்து கம்மி பண்ணி அவங்களுக்கு வந்து முன்னுரிமையும் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா வந்து தமிழ் வழியில 10ஆவதுலயும் சரி 12ஆவதுலயும் சரி முதல் தமிழ் வழியில படிச்சவங்களுக்கு 2வது முன்னுரிமை. ஓகேங்களா? அடுத்தது 3வது முன்னுரிமையாக இந்த கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அப்பா அம்மாவை இழந்தவர்களுக்கு, சோ ஆதரவற்றவர், இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னாக்க 3வது முன்னுரிமையா கொடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த முன்னாள் ராணுவத்தினர் இவங்களெல்லாம் பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்து முன்னுரிமை இருந்து தெளிவா வந்து அப்டேட் பண்ணிருக்காங்க. சரிங்களா? சோ நமக்கு கிடைச்சிருக்க இது இன்னைக்கான அப்டேட் இதுதான். சோ எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்ல சந்திக்கலாம். அடுத்த ஒரு முக்கியமான அரசு வேலையில சந்திக்கிறேன். சோ மறக்காம லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணாதவங்க ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ரொம்ப முக்கியம். சோ தேங்க்யூ, வெல்கம். அடுத்த ஒரு முக்கியமான அப்டேட்ல சந்திக்கலாம். தேங்க்யூ.